Good evening, students. நான் பார்க்குற 5th 7 முடிச்சிருந்தோம். இப்போ 6th question. Find the domain of f of x is equal to sin inverse of mod x minus 2 by 3 plus cos inverse of 1 minus mod x by 4 இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இந்த domain of sin inverse and cos inverse உடைய interval -1 to +1 closed of -1 to +1 தெரியுங்களா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த சைன் இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். என்ன ஃபங்க்ஷன்? mod x minus 2 by 3 இருக்குல்ல அது எதுக்கு இடையில் இருக்கணும்? -1க்கும் +1 இடையில் இருக்கணும். எடுத்துருக்கீங்க பாருங்க. இதாக இருக்குதுங்களா? -1 லெஸ் ஆர் ஈக்குவல் இந்த ஃபங்க்ஷன் mod x minus 2 by 3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் இந்த 3 எல்சிஎம் போடுறேன். -3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x minus 2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்பரை கேன்சல் பண்ணுறக்காண்டி சரி +2ஆல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். அப்போ -1 ஆயிரும். லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 கிடைக்கிது. இதை ரெடியூஸ் பண்ணலாம். என்ன ரெடியூஸ் பண்ணுறோம்னா இந்த -1க்கு இடையில 5க்கு இல்லை என்ன இருக்குது? 0 இருக்கும்ல. ஸோ அதுக்காண்டி இட் ரெடியூஸ் டு 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 போட்டிருக்கேன். ஏன்னா போடலாம். ஏன்னா -1க்கு 5க்கு இல்லை 0 இருக்கும். நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் இதை 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x அண்டு mod x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகேவா? இது என்ன செய்யறேன்னா கொஞ்சம் ஆர்டர் மாற்றுறேன். 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x அண்டு இது எப்படி இதெல்லாம் ரேட்னா இதை விட இது வர ஸ்மாலஸ்ட்ட்டாங்க. ஸ்மாலஸ்ட் எங்கேயோ இருக்கும்? -5 போடலாம். -5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஏண்டா மாடலஸில் ப்ளஸ் போட்டு மைனஸ் போட்டு நாளைக்கு எல்லாமே பாசிட்டிவ் கிடைக்கும். அதனால் -5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்த இங்கே என்ன செய்ய போகிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு வர்றேன். அது பாருங்கள். அடுத்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல -1 minus mod x by 4 அதை எடுத்துருக்கீங்க. அந்த -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 minus mod x by 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ -4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 minus mod x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 4 எல்சிஎம் போட்டுனா அடுத்து இந்த 1 கேன்சல் பண்ணுறக்காண்டி என்ன பண்ணிட்டேன்? -1 மல்டிப்ளை பண்ணோம்னா அது கேன்சல் ஆயிடுச்சு. -5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு -mod x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் -ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிரும்? அப்படியே சேஞ்சஸ் ஆகும் பாருங்கள். இது அப்படியே ப்ளேஸ் மாறும். ஓகேவா? 3 இங்கிட்டு வந்துடும், இங்கே போயிடும். அப்போ என்ன ஆயிரும்? -லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5. இதை ரெடியூஸ் பண்ணோம்னா 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 கிடைக்கும். இதையும் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு mod x அண்டு mod x லெஸ் ஆர் 5 போட்டோம். இதை சிம்ப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்புறம் 1 and 2 கம்பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது? டொமைன் க்ளோஸ்ட் ஆஃப் -5 to +5 புரிஞ்சா? க்ளோஸ்ட் ஆஃப் -5 to +5. இது 6th கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ 6th செகண்ட் சம் பாருங்கள். g of x is equal to sin inverse x plus cos inverse x இருக்காங்க. டொமைன் கேட்டிருக்காங்க. அப்போ sin inverse x and cos x என்ன டொமைன்? -1 to +1. ஓகேவா? அப்போ இந்த டொமைன் ஆஃப் g of x is -1 to +1 க்ளோஸ்ட் ஆஃப் -1 to +1. ஸோ 1 more கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 7. For what value of x inequality π/2 less than cos inverse of 3x minus 1 less than pi கோல்ஸ்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? இதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ -π/2 less than cos inverse of 3x minus 1 less than piன்னு எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இதே கிராஃப். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ். இங்கே y ஈக்குவல் டு 1 இருக்கும். இங்கே y ஈக்குவல் டு -1 அந்த இன்டர்வலில் தான் கிராஃப் ட்ரா பண்ணியிருப்போம். அப்படி ஒரு கேவ் ட்ரா பண்ணும்போது இது மாதிரி இருக்கும். இது 0 பை இது நடக்கும் π/2. இந்த கட் பண்ணுற பாயிண்ட் π/2 கட் பண்ணோம். அப்போ x ஈக்குவல் டு 0 இருக்கும். y நேரம் π/2 இருக்கும். அப்படியே வரும்போது இங்கே வந்து நேரம் பை அடுத்து 3π/2 எக்ஸாக்டாக போயிட்டுருக்கோம். அடுத்து 2 போயிட்டுருக்கோம். இந்த மிடில் பை இருக்கும். நம்ம கொடுத்த இன்டர்வல் வந்து π/2 to பை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேவ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? 0 to இந்த இடத்துல 1 ஒய்யில் 1 இங்கே என்ன இருக்குது? ஒய்யில் -1 இருக்கும். அப்போ இந்த கேவ் பார்த்தோம்னா -1 to 0
இதுக்குள்ளே இந்த கேர்வ் சேஞ்சஸ் ஆகுது. கொஸ்டின் பை கேட்டதுனால இதுக்குள்ளே இந்த கேர்வ் சேஞ்சஸ் ஆகுது. இதுக்கு 0க்கும் -1 கிடையாது. அதனால சொல்லிட்டு பாருங்கள், -1 ≤ 3x -1 <0 -1 இங்கே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. எது கிடையாது, 0 கிடையாது. அதனால் -1 ≤ 3x - 1 <0 அப்படின்ட்டு இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். அடுத்த ஸ்டெப், இதை நான் பிளேஸ் வந்து மைனஸ் மல்டிபிள் அப்படி பிளேஸ் மாறும் 0. இந்த 0 இங்கே வந்து பிளேஸ் வந்துடும் 0 லெஸ் இன்னைக்கு 0 லெஸ் தான் 3x < 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் தியல் டை பண்ணிட்டோம்னா 0/3 0 x < 1/3. அப்போ x இருக்கும் பிளாங்ஸ் 0க்கும் 1/3 கிடையாது இருக்குது. ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0, 1/3. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், x greater 0 or x < 0 or x greater 1/3. இது என்னோட இன்டர்வல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 கொடுத்துருக்கேன். திஸ் இன்இக்வாலிட்டி hold only if x less than 0 or x greater 1/3. இதுக்குள்ளே அந்த வேல்யூ இருக்கணும் இன்இக்வாலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the value of first question 1 cos inverse of 4/5 plus sin inverse of 4/5. அதுக்காங்க cos total bracket இருக்குது, cos of bracket போட்டு cos inverse of 4/5 plus sin inverse of 4/5 இருக்காங்க. இது செகண்ட் கொஸ்டின், cos inverse of 4/3 plus cos inverse of 5/4 இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் we know that படிச்சிருக்க ஃபார்முலா cos inverse x plus sin inverse x π/2. அதே மாதிரி இங்கே பாருங்கள், cos inverse of 4/5 plus sin inverse of 4/5 எவ்வளோ, that is equal to 4/5. ஓகேவா? 5/2 இருக்கேன். அப்போ 2x ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா π/2. இங்கேயும் 4/5 இங்கேயும் என்ன இருக்குது, அப்போ 2 ஒரே மாதிரி இருக்கனால ஸோ π/2. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அதை போட்டிருக்கேன், cos inverse of 4/5 plus sin inverse of 4 that is equal to π/2 that is equal to 0. ஸோ இந்த மெத்தட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அப்ளை பண்ணலாம், இல்லாட்டினா வேறு மாதிரி கொண்டு போகணும். அது புரியான்னு பாருங்கள். அதை நடத்திருக்கேன், அதே இருக்கேன், புரியான்னு பாருங்கள். அதாவது sin inverse of x plus cos inverse of x π/2 இருக்குது. இது ஃபார்முலா மொத்தம் 3 ஃபார்முலா, tan inverse of x plus cot π/2 cosecant inverse of x plus secant inverse of π/2. இது ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் போட்டிருக்கோம். ஸோ வேறு மெத்தட் யூஸ் பண்ணலாம் சொல்லி பாருங்கள். வேறு மெத்தட் இந்த போட்டிருக்கு பாருங்கள். let x is equal to cos inverse of another method 4/5. இந்த cos இந்த cos ஆகும், cos x equal to 4/5. இந்த cos x எடுத்துக்கலாம், sin of pi minus π/2x போடலாம். ரெண்டு என்ன செய்யலாம், இந்த sin inverse இங்கிட்டு பிளேஸ் மாற்றுறேன். இப்போ π/2 minus x is equal to sin inverse of 4/5 கிடைக்குது. இதை கொண்டு போய் கொஸ்டின் அப்ளை பண்ணால் என்னாகும், cos of ஓகேவா x, இது எக்ஸ்ன்றது நான் பார்த்த வேல்யூ, இது x equal to cos inverse of 4/5x plus sin inverse of 4/5 என்ன செய்யலாம், அது வந்து π/2 minus x போட்டுடலாம். நம்ம x அடி ஆயிரும், cos π/2 கிடைக்கும், என்ன வேல்யூ 0. இது அனதர் மெத்தட். ஓகேவா? அது டேரெக்டாக போட்டோம், இது ஃபார்முலா யூஸ் பண்ணி செக் பண்ணி போட்டுருக்கு. ஓகேவா? இப்போ 8th செகண்ட் கொஸ்டின், 8th செகண்ட் சம். cos inverse of 4π/3 plus cos inverse of 5π/3 இருக்கு. லெட் இது எடுத்துக்கிறேன், இதை இந்த cos inverse 4/5 எடுத்துக்கிட்டு ஏன்னா இது எந்த இன்டர்வலில் 0 to π இல்லாதனால இதை நான் மாற்ற கொடுத்துருக்கு பாருங்கள். 4/3 not belongs to 0 to π. ஏன்னா cos இன்டர்வல் 0 to π not belongs to இருக்கனால அது பாசிபிலிட்டி இல்லை. அப்படின்னா சரி, இதை பிரிக்க பாருங்கள். இந்த 4π/3 π plus π/3 போடுறேன். அப்போ cos of π plus π/3 இப்போ என்ன ஆயிரும், மைனஸ் cos π/3 ஓகேவா? இந்த மைனஸ் cos π/3 இருந்துச்சுல, அதை சிம்பிளை பண்ணிட்டு பாருங்கள். அது மைனஸ் எங்கே இருக்குது, அதை எப்படி சிம்பிளை பண்ணலாம், cos of மைனஸ் π/3 எப்படி பாருங்கள், cos of π minus π/3 போடலாம். செக் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும். செக் பண்ணால் cos of 180 minus theta minus cos theta, அதாவது cos of π minus π/3 போட்டிருக்கேன். ஐடியா புரிஞ்சாலும் பாருங்கள். மைனஸ் cos π/3 என்ன பண்ணியிருக்கேன், cos of π minus π/3 அப்படின்னு போட்டிருக்கேன். இதனோட வேல்யூ இந்த வேல்யூ இது தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் cos π/3. இப்போ இது என்ன செய்ய போகிறோம், சிம்பிளை பண்ணோம்னா π minus π/3 ஆட்டோமேட்டிக் cos 2π/3 இது எங்கே இருக்கும், இந்த 0 to π இருக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி செகண்டுக்கு வரேன், cos π எடுத்துக்கிறேன். அதே என்ன செய்கிறோம், cos of π plus π எடுத்துக்கிட்டேன்.
that is equal to minus cos pi by 4. இதில் பிரிக்கலாம் cos of pi minus pi by 4 கொண்டு வரலாம் இதை, அது என்னுடைய வேல்யூ. இது சிம்பிளை பண்ணால் cos 3 pi 4 கிடைக்குது, ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்புறம் 1 to 2 கம்பேர் பண்ணோம்னா என்ன பாருங்கள், cos inverse of cos of 2 by 3 plus cos inverse cos of 3 pi by 4 கிடைக்குது. cos inverse of cos theta theta, cos inverse of cos theta theta, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 17 pi by 12 கிடைக்குது. இதனுடைய ஆன்சர் ஓகேவா. இது இந்த 8th செகண்ட் சம்ஸ் ஓகேவா. இது தேர்மத்தில் கொண்டு போகலாம், இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை இதே ஃபாலோ பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த எக்ஸைஸ் ஓவர். இப்போ பார்க்க போகிறது tan ஃபங்க்ஷன் y is equal to tan inverse x டா if and only if x equal to tan y. இதெல்லாம் சும்மா இது ஒரு ஐடியா தான். இதோட இன்டர்வல் மைனஸ் பை பை 2 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் பை பை 2. எக்ஸ் பிளாங்ஸ் ரியல் நம்பராக இருக்கணும் அண்ட் மைனஸ் பை பை 2 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் ப்ளஸ் பை பை 2. செக் பாயிண்ட் நம்பர் 2. tan of tan inverse x equal to x for all real value x and y is equal to tan inverse x is an odd function. Third point, tan inverse of tan x and x are equal to only if minus pi by 2 less than x less than pi by 2. Next point, tan inverse of tan pi is equal to 0 and not pi. அடுத்து minus open interval of minus pi by 2 plus pi by 2 is called the principal value of the tangent function, tan function. இருக்கும் minus pi by plus pi 2 open interval. The inverse tangent function is straightly increasing and the condition for the domain minus infinity plus open interval of minus infinity plus infinity. For example 4.8க்கு வர்றேன். 4.8 என்ன கேட்டிருக்காங்க, find the principal value of tan inverse of root 3 இருக்காங்க. என்ன இந்த கொஸ்டின் let y is equal to tan inverse of root 3 எடுத்திருக்கேன். அடுத்த நேரம் இதை இங்கே மாற்றணும்னா tan y is equal to root 3. எங்கே சார் tan root 3 வரும், அது root 3 எங்கே வரும், tan pi by 3ல. tan கேன்சல் பண்ணால் pi by 3 கிடைக்கும், எங்கே இருக்கும், open interval of minus pi by 2 plus pi by 2. Therefore the principal value of tan inverse of root 3 is pi by 3. ஓகேவா. இந்த 4.8 புரிஞ்சான்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து 4.9. அதில் 3 கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் tan inverse of minus root 3. செகண்ட் கொஸ்டின் tan inverse of tan of 3 pi by 5. தேர்ட் கொஸ்டின் tan inverse of 2019 இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வர்றேன். tan inverse of tan of minus pi by 3. tan inverse of tan theta theta, அப்போ tan inverse of tan pi minus pi by 3 by minus pi by 3 எங்கே இருக்கணும், ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் minus pi by 2 plus pi by 2. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ட்ரூ, இது ட்ரூ ஆயிடுச்சு. செகண்ட் சம் tan inverse of tan of 3 pi by 5ன்றாங்க. இந்த 3 pi by 5 அர்த்தம் வேறு என்னது, 108. 108 இருக்குமா, minus 90 plus 90 இருக்காது, அது நாட் பாசிபிள். அப்போ இந்த கொஸ்டினை மாற்றி ஆகணும். என்னாட்டுனா இது இந்த 3 pi by எங்கே இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அப்போ tan inverse of pi minus 3 pi by 5 போட்டுடலாம். ஓகேவா. pi minus 3 pi by 5 இதை சிம்பிளை பண்ணோம்னா tan inverse of tan of pi minus 3 by என்ன ஆயிரும், tan inverse of minus tan 2 pi by 5 ஆயிரும். இது எல்சிஎம் எடுத்து பாருங்க அப்படியே. அடுத்த ஸ்டெப் that is equal to tan inverse of இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம், tan of minus 2 pi by 5 ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை சிம்பிளை பண்ண பாருங்க, minus 2 pi by 5 இருக்கும், பிலாங்ஸ் டு minus pi by 2க்கும் ப்ளஸ் pi by 2 இருக்கும். அதனால் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால் என்ன அர்த்தம், என்ன டிகிரி, அது வந்து 72 டிகிரி அதுக்குள்ள இருக்கும். இது minus 2 pi by 5ன்றது என்னது 72 டிகிரி அதுக்குள்ள இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது டவுட் இருக்கான்னு பாருங்கள். இது எல்சிஎம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். 5 minus 3 pi 2 pi ஆயிரும். ஓகேவா. அப்போ tan ஆஃப் என்ன உங்களுக்கு வந்து எந்த குவாட்ரண்ட்டுது, tan pi minus 3 piன்றது ஸோ செகண்ட் குவாட்ரண்ட், அதனால் மைனஸ் போட்டிருக்கு, minus tan 2 pi by 5. நெக்ஸ்ட் next question, tan inverse of 2019 is equal to 2019 இருக்காங்க. அப்போ tan of tan of x அது x தான். ரியல் எங்கே இருக்கும், ரியல் நம்பர் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா. அந்த 2019 எங்கே இருக்கும், பிலாங்ஸ் டு ரியல் நம்பரில் இருக்கும். ஸோ ஆன்சர் ஓவர், அவ்வளோதான். இது ஒன் ஆஃப் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4.10, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan inverse of -1 plus cos inverse of 1/2
ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்றாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கிறேன், இது எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் -1. இது சார் இந்த மைனஸ்க்கு வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் டிக் பண்ணி பாருங்க. டிக் பண்ணிக்க தெரியுதா? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் -1 ஆல்சோ டீ கப்ஸ் இது -1. ஏன்டா 0 to 19 இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த குவாட்ரண்ட்லேயும் அது -1 வரும். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ இந்த டேன் பார்த்தீங்கன்னா tan x ஈக்குவல் டு -1 ஆயிரும். மைனஸ் விட்டுருங்க, இந்த நம்பர் இருக்கும் π/4 வரும். -π வரும், tan -π/4 கிடைக்குது. ஓகேவா? இது என்னுடைய ஆல்பா ஈக்குவல் டு -π/4. இந்த ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு -π/4. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒய் எடுத்துருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இருக்காங்க. அதை ஒய்யை மாற்றினேன், காஸ் ஒய் ஈக்குவல் 1/2. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் π/3 எங்கே இருக்கணும்? 0 to π இருக்கணும். ஸோ அது ட்ரூ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இஜெட்டுக்கு வரேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2ன்றாங்க. கிட்ட சைன் இஜெட் ஆயிடுச்சு -1/2. சைன் இங்கே நேட்டிவ் வரும், அதுவும் ஃபோர்த்து குவாட்ரண்ட் வரும். அப்போ சைன் ஆஃப் -1/2 எங்கே இருக்கும்? π/6ல். அப்போ மைனஸ் sin π/6 அதை பற்றி மாற்றலாம், sin -π/6 போட்டலாம். விட்டுக்கு சைன் கேன்சல் பண்ணிட்டு இஜெட் ஈக்குவல் டு -π/6 3 ஆட் பண்ணுறேன். எக்ஸ் ஒய் இஜெட் ஆட் பண்ணி போட்டுருக்கு பாருங்கள். ஆட் பண்ணோம்னா எல்சி மட்டும் ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் வர ஆன்சர் -π/12. இது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இஜெட் 3 ஆட் பண்ணி போட்டிருக்கேன். வர ஆன்சர் -π/12 கிடைக்குது. இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம் வந்து 4.10 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 4.11. Yes, prove that tan sin inverse of x equal to x by root of 1 minus x squared minus 1 less than x less than plus 1 இருக்காங்க. Now let the assume the line -1 to +1 மிடில் 0 இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து if case number 1 if இந்த -1க்கும் 0 எடுத்துக்க போகிறேன். if x is equal to 0 எடுத்தோம்னா என்னாகும் பாருங்கள். x is equal to 0. LHS யூஸ் பண்ணுறேன் 0 கிடைக்குது. ஸோ RHS 0 கிடைக்குது. ஸோ x is equal to 0 யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் 0 கிடைக்குது. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து கேஸ் 2 0 to 1 கிடைக்க பார்க்க போகிறேன். லேட் அசின் தட் 0 to 1 எடுத்துக்கிறேன். 0 to 1 டயக்ராம் இருக்குல்ல, டயக்ராமில் 0 to 1க்கு வர்றேன். அப்போ என்ன ஆயிரும்? தீட்டா சி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அதை எடுத்துருக்கோம். தீட்டா சி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் என்ன ஆயிரும்? எக்ஸ் இந்த இதில் வந்து இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸில் ஃபஸ்ட்டு 0 to 1 கொடுத்துருக்காங்களே, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 யூஸ் பண்ணுறேன், செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும்? தீட்டா சி ஈக்குவல் டு 0 கிடைக்குது. எக்ஸு 1 போடுறேன், தீட்டா சி ஈக்குவல் π/2 கிடைக்குது. அங்கே இருக்குது 0 to π/2 இருக்குது. ஸோ அது ட்ரூ ஆயிடுச்சு. 0 less than தீட்டா less than π/2. இதை வச்சு ஒரு கிராஃப் போடுறேன் பார்த்துங்களேன். இப்போ சைன் தீட்டா சி ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? எக்ஸ் கிட்ட சைன் ஆயிரும்ல, சைன் தீட்டா சி ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் பை 1 போட்டுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ட்ரையாங்கிள் இது தீட்டாண்டா சைன் ஆப்போசிட் பை அது ஹைபோட்டனிஸ், அது எக்ஸ் பை 1 எடுத்துருக்கீங்க. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை 1. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 எந்த பார்ட் கிடைக்கும்? படிச்சிருப்பீங்களா? இதனுடைய ஸ்கொயர் ஈக்குவல் டு இதனுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய ஸ்கொயர். படிச்சிருப்போம். அதை மாற்றினோம்னா அந்த ஆன்சர் கிடைக்கும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். இந்த சைடு கிடச்சிருச்சு. அப்போ டேன் தீட்டா ஆயிரும்? டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ஸ். ஸோ எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. அப்போ சம்மில் அப்ளை பண்ணோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த தீட்டான்றது என்னது? சைன் இன்வர்ஸ் எக்ஸ். தீட்டான்றது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்துருக்கீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் எடுத்துக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ என்ன ஆயிரும்? tan ஆஃப் சைன் காஸ் tan தீட்டான் இருக்குல்ல, தீட்டா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் போட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ -1 to 0 எடுக்க பாருங்கள். லெட் அஸ்யூம் தட் -1 to 0 எடுத்திருக்கேன். அதே மாதிரி தீட்டா ஈக்குவல் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ -π/2 லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 0 கிடைக்கும். -π/2 என்ன ஃபஸ்ட்டு செய்கிறோம்? -1 யூஸ் பண்ணுறேன், -π/2 கிடச்சிருக்கு. 0 யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 0 யூஸ் பண்ணோம்னா 0 கிடைக்கும். அப்போ -π/2 0 இன்டர்வல். ஓகேவா? அது போட்டுருக்கு -π/2 0 இன்டர்வல். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம்னா இதுக்கு நான் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. இது வந்து சம் நம்பர் 10. கொஞ்சம் நீங்கள் 1 or 2 days போட்டு பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். திருப்பி இந்த வீடியோ ரீகால் பண்ணுற பாருங்க. ப்ரூவ் தட்
tan of sin inverse x equal to x by root of கொடுத்துருக்காங்க -1 less than x less than plus 1 இருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்க்குறேன். எல்ஹெச்எஸ்லேயும் 0 போட்டு பார்க்குறேன், ஆறு 0 போட்டு ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதை ஆட்டோமேட்டிக் ட்ரூவாக அர்த்தம். அப்போது கிராஃப் ட்ரை நான் அசிம் பண்ணிக்கிறேன், -20% ட்ரை பண்ணிக்கிறேன், மிடில் 0 இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 0 to 1 இன்ட்டு எடுத்துக்கிட்டு தீட்டா ஈக்குவல் டு எடுத்துருக்கீதா, இது எடுத்துருக்கீங்க sin x எடுத்துருக்கீங்க. அப்போ இங்கிட்ட வரும்போது sin x sin தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் கிடைக்குது. அப்போ x/1 வந்துடும். இப்போ எக்ஸுக்கு 0 யூஸ் பண்ணால் தீட்டா என்ன கிடைக்கும் 0, எக்ஸுக்கு 1 யூஸ் பண்ணால் தீட்டா π/8 கிடைக்கும். அப்போ இன்டர்வல் 0 to π/8 கிடைக்குது. அதனால் ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு தீட்டா இது ஆப்போசிட், இது ஹைபோடெனிஸ், ஏன்னா சைன் ஆப்போசிட் பை ஹைபோடெனிஸ், அதை யூஸ் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். உடனே டேனுக்கு வரேன், ஆப்போசிட் பை அட்ஜசன்ஸ், ஸோ டேன் போட்டேன். அப்போ சம்மில் அப்ளை பண்ணோம்னா tan தீட்டா ஈக்குவல் டு இந்த ஆன்சர் வந்துச்சா, இந்த ஆன்சர் ஓவர். இந்த தீட்டான்றது tan தீட்டான்றது sin inverse x. ஸோ முடிஞ்சு. அதே மாதிரி அடுத்த இன்ஸ்டன்ஸ் இப்போ -1 to 0 வர்றேன், அதே மாதிரி செக் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கேன், அதுக்கும் இதே ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்புறம் 1 to 3 பார்க்கும்போது நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக் ஆன்சர் கிடைக்கும். நமக்கு ஆன்சர் tan of 10 is equal to x by root of 1 minus x squared interval -1 less than x less than plus 1. ஓகேவா?